Hi guys, welcome to V3 Infotech channel. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாமே வந்து ப்ரொஃபஷனலா எப்படி எடிட் பண்ணலாம், எந்த ஒரு வாட்டர் மார்க்குமே இல்லாம ஃப்ரீ ஆப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் டிப்பும் வச்சிருக்கேன். ஸோ நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனலுக்கு ஏதாவது பர்சனலான க்ரோவிங் ஐடியாஸ் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மள டெலிகிராம் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாட்டர் மார்க் இல்லாம லோகோ கிரியேட் பண்றது, பேனர் செட் பண்றது அண்ட் இன்ட்ரோ அவுட்ரோலாம் எப்படி மேக் பண்ணலாம், ஸோ உங்களோட யூடியூப் சேனலுக்கு கண்டென்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி நிறைய யூடியூப் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்க இன்னும் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன், ஐ கார்டு அண்ட் எண்ட் கார்டு எல்லாத்துலயுமே வரும். ஸோ மிஸ் பண்ணாம எல்லா வீடியோவும் பாருங்க. இப்போ வாங்க எடிட்டிங் குள்ள போயிடலாம். ஸோ இந்த எடிட்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போற ஆப்போட நேம் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷாட். இந்த இன்ஷாட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால இங்கே வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்துக்கிட்டா இப்படி தான் இருக்கும். யூடியூப்ல வந்து பாத்துக்கிட்டா ரெண்டு கேட்டகரியா வீடியோ போடுவாங்க. ஒரு கேட்டகரி என்னன்னா ஃபேஸ் காட்டி லைவா ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறவங்க ஒரு கேட்டகரி, அதுல எடிட் பண்ணி போடுறவங்க ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிக்சர் வச்சு அது மேல வாய்ஸ் ஓவர் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் காட்டாம வீடியோ போடுறது ஒரு கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரி ஆஃப் பீப்புளும் எப்படி எடிட் பண்ணலாங்கிறத வந்து இந்த வீடியோல பாத்துடலாம். வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியான ஒரு ஃபோட்டோ மேலே எப்படி ஒரு வாய்ஸ் வச்சு ஓவர்லே பண்ணி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். ஜஸ்ட் இப்போ நம்ம ஒரு வீடியோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்க. வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஃபோட்டோ வச்சுக்கலாம். இங்கே ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட ஸ்டாண்டர்ட் ரேஷியோவான 16:9 வைக்கணும். இங்கே கேன்வாஸ்னு இருக்கும். கேன்வாஸ் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தோன்னா ரேஷியோஸ் இருக்கும். இதில் வந்து 16:9 அந்த ரேஷியோ வந்து செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து உங்களால் ஜூம் இன் ஜூம் அவுட் கூட பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணிட்டு இந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே நம்ம ஜஸ்ட் இப்போ ஒரு வாய்ஸ் எடுத்து ஓவர்லே பண்ண போகிறோம். இங்கே மியூசிக்னு இருக்கும். இந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ராக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டிவைஸில் இருக்க மியூசிக் வந்து உங்களால் அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரெக்கார்ட்னு இருக்கும். இது வந்து இப்போ உங்களால் லைவாக ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இருக்க ஒரு வாய்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னோடய லைப்ரரியில் இருக்க மியூசிக்ஸ்லாம் காட்டும். இதில் ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களால் இதை கேட்டுக்கவும் முடியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு வாய்ஸை இப்போ ஆட் பண்ணிட்டேன். இந்த வாய்ஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ முன்னாடி வந்து கொஞ்சமாக கேப் இருக்கு இல்லையா, வாய்ஸ் டிலே ஆகிறதுனால இதை வந்து எடிட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிக் மார்க் கொடுத்துடலாம். டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த வாய்ஸ் வந்து இப்போ நம்ம அது மேலே ஓவர்லே பண்ணியாச்சு. ஸோ டிக் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் அண்டு டெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். பிஐபி மோடுங்கிறது வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஃபோட்டோ வந்து இன்னும் உங்களுக்கு டியூரேஷன் அதிகமாக வேணும்னா கூட வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து வீடியோட ஸ்பீடு கிராப் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டோ இல்லை ஒரு ரெக்கார்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ வந்து இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோ. ஸோ இங்கே வீடியோ இருக்கும். அதில் வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அது கூட உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவோட வால்யூமை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க வீடியோவே வைக்கணும்னா, அதில் இருக்க வாய்ஸை வைக்கணும்னா கூட இந்த வால்யூமை கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்லைடை வந்து உங்களால் டூப்ளிகேட் பண்ணிக்க முடியும், ரிவர்ஸில் ப்ளே பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணுற வீடியோ வந்து பர்டிகுலர் பொசிஷனில் ட்ரிம் பண்ணுறது, அதாவது பர்டிகுலர் பொசிஷன் மட்டும் கட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டீங்க வந்து பார்த்தோன்னா ப்ரீ கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்துக்கிட்டா இப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணுறீங்க அப்படின்னா எது வரைக்கும் வேணுமோ உங்களுக்கு அது வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி தனியாக எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டா கட்டு, அதாவது சென்டரில் ஏதாவது ஒரு பொசிஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் தேவையான பொசிஷன் மட்டும் நடுவில் இருந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அப்படின்னா ஒரு பொசிஷனில் பர்டிகுலராக வச்சுட்டு இந்த ஒரு வீடியோ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இருக்க பார்ட்டுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ், செகண்ட் இருக்க பார்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்க முடியும். செகண்ட் கேட்டகரி எப்படின்னா ஒரு லைவ் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை எடிட் பண்ணுற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணுமோ ஜஸ்ட் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ ஹோல்டு பண்ணி பிடிச்சோம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களால் இங்கே ப்ளே பண்ணி கூட பார்த்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களால்
ப்ரீ கட் பண்ணுறது, அதாவது ட்ரிம் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்க முடியும். வாய்ஸ் மாற்றணும் அப்படின்னா கூட இந்த வீடியோவோட வாய்ஸை வந்து இங்கே வால்யூம்னு இருக்கும். ஸோ அந்த வால்யூம் வந்து ஃபுல்லாக இந்த வீடியோக்கானதை நீங்கள் குறைச்சிடலாம். இந்த வீடியோக்கான வால்யூம் எல்லாமே வந்து உங்களால் குறைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கான ட்ராக் வந்து நீங்கள் வேறு ஆட் பண்ணால் கூட உங்களால் இங்கே ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எடிட்டிங் முடிச்சுட்டு இங்கே மேலே இருக்க சேவ் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் வந்து சேவ் பண்ணி எடுத்துக்க முடியும். இதில் ஒரு வேளை வாட்டர் மார்க் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு 5-10 செகண்ட்ஸ் வந்து ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வாட்டர் மார்க் இல்லாமல் ஒரு வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் டிப்பு தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்னன்னு பார்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஒரு அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி உங்கள் வீடியோக்கு வைக்கிறதுங்கிறது தான். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து ஐகார்ட் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணி அதை வந்து வீடியோவில் எம்பெட் பண்ணியிருப்போம். ஸோ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ணும்போது பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு வாட்டர் மார்க் வரும். இன்ஷாட்டில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த ஒரு குரோமாக்கி வைக்கிற ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ தான் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி வைக்கிறதுங்க வந்து நான் சொல்கிறேன். இங்கே பிஐபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அது கிளிக் பண்ணிவிட்டு அனிமேட்டட் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களால் இதை ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து குரோமான் இருக்கும், இந்த குரோமா வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் மார்க் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான குரோமா கீ வந்து எம்பட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த டிக் மார்க் கொடுத்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் V3 இன்ஃபோடெக்னு வருது, அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு அனிமேட்டடில் ஒரு விஷயத்த சொல்லும்போது உங்களோட வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது வந்து போன வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உங்களோட யூடியூப் சேனலுக்கு நிறைய க்ரோவிங் ஐடியாஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களோட சேனலுக்கான பர்சனல் க்ரோவிங் ஐடியாஸ்லாம் வேணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.